அந்த பொண்டாட்டியே போட்டோ எடுத்து பேஸ்புக்ல போடுற கொஞ்சம் பேர் இருக்காங்க. நாங்க நோரெலியாக்கு போன ஒரு போட்டோ, நாங்க கட்டாருக்கு போன ஒரு போட்டோ, நாங்க கொழும்புக்கு வந்த ஒரு போட்டோ, போட்டோ பொண்டாட்டிய போட்டோ. ஒரு சிலர் பொண்டாட்டியோட 2 போட்டோ எடுத்து அந்த முகத்துக்கு மட்டும் ஒரு ஹார்ட்டை போட்டு மறைச்சிட்டாங்க. மத்ததெல்லாம் தெரியுதுடா தங்கம். அவங்களுக்கு தெரியாதாச்சும் ஒரு சொப்டையார் இருக்கு மறைச்சத்தை வெளிசாக்கி எடுக்கலாம். இது தேவை ஒண்ட பொண்டாட்டி நீ ரசிகன் எனக்கு ஊருக்கு காட்டுறேன். அதுலயும் அந்த கல்யாண தண்டைக்கு அந்த பொண்டாட்டியோட அவர் நிக்க, அவரை கூட்டாளிமார் அங்கால நிக்க, பாக்குறாக்களுக்கு 6 புருஷன் என்று கேள்வி கேட்க எதுக்கு எதுக்கு? அதுலயும் அந்த கல்யாணத்துல மணமகளுக்கு சோடா பருக்கிறதுக்கு மதினிமார் கொஞ்சம் பேர் அவன் சோடா பருக்க கொள்ளாங்க யோசிச்சிருப்பான். அவசரப்பட்டமோ இதை கேட்டிருக்கலாம். இப்ப 6க்கு புருஷனுங்கிற கேஸ் இந்த அளவுக்கு கேடுகட்ட ஒரு விஷயமாக இந்த திருமண கலாச்சாரங்கள் நடந்துகிட்டு போறதை நாங்க பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் ஒரு அனாச்சாரமா தெரியலையா? இதுதான் இஸ்லாமிய கலாச்சாரமா? எவ்வளவு ஒரு கேடுகட்ட ஒரு கேவலமான ஒரு நிலை. இல்ல, ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த புருஷன் ரசிக்கிறதுக்கு முன்ன கமராமே நல்லா ஜூம் பண்ணி ரசிச்சிருவாங்க. மேடம் கொஞ்சம் திரும்பி நில்லுங்க, சரியா தெரியல, கொஞ்சம் கையை கொஞ்சம் இப்படி கிளப்புங்கம்பா, அப்பா ஜூம் பண்ணலாம், இப்படி கைய வைங்க, இந்த பூவில கைய வைங்கம்பா. அவனுக்கு தேவைப்பட்ட சோதனை எல்லாம் அவளை வச்சு அவன் போன்ல அழகா ஜூம் பண்ணி கமராவுல போட்டோ எடுத்து இந்த ஆஜியாருக்கு ஒன்றும் தெரியா இடிச்ச வயசுமா அனிருக்கா.